Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷோட டீடைல்ஸ். ப்ரஷோட டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷ் மட்டும் இந்த கிளாஸ்க்கு போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷும் இந்த ஃப்ளாட் ப்ரஷோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரஷ்ஷோட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் லிஸ்ட்டில் சொல்லியிருப்போம் ஒரு பவுல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவுலில் ஒரு வாட்டர் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த வாட்டருமே கிடையாது, நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நார்மலோட குழா தண்ணி தான் நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க காட்டன் துணி. ஓகே, ஸோ இது ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு பேப்பர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக அப்படியே பெயிண்ட், இப்போ இந்த ப்ரெஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ ப்ரெஷ்ஷஸாக இருக்கும் இல்லையா. ஸோ நியூ ப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நார்மலாக நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளோ அண்ட் கன்சிஸ்டன்சி அந்த ஸ்மூத்னஸ் வராது. ஸோ ஒரு மாதிரி ட்ரையாக திட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பவுலில் வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாட்டரில் இதை டிப் பண்ணணும். ஸோ இதை டிப் பண்ணிவிட்டு பொறுமையாக, ரொம்ப இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் டைம். ஓகே, ஸோ டிப் பண்ணி இந்த வாட்டரை, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஸோ பொறுமையாக எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு அப்போவுமே இதில் வாட்ரு இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் காட்டன் ஆர் டிஷ்யூவில் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பெயிண்டில் டிப் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் அந்த ஃப்ளோ, அந்த இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும், திட்டாக வராது. மேபி உங்களுக்கு பேப்பரில் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். துணியில் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ அதை பண்ணியும் காமிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் நான் எடுத்திருக்கேன். டிப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம், ஸோ ஒரே வாட்டி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு வாட்டி, இந்த பக்கம் ஒரு வாட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ ஆர் இதில் ட்ரை பண்ணி எடுத்துடுறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் ரவுண்ட் ப்ரஷ்க்கும். ஓகே, நீங்கள் எந்த விதமான ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ரஷ்ஷை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ப்ரஷ். ஸோ ரவுண்ட் ப்ரஷ்ஷும் அதே மாதிரி தான் டிப் பண்ணி ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அந்த கலர் தெரியும். ஓகே, இந்த மாதிரிலாம் போட்டு இப்படிலாம் பண்ணாமல் ஒரு முறை. ஓகேவா, கிளியர். ஸோ ரவுண்ட் ப்ரஷ் ஆர் ஃப்ளாட் ப்ரஷ் நீங்கள் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். இது உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர். ஸோ நம்ம இப்போ பெயிண்ட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்லாம் ரொம்பவே சிம்பிளாக, ரொம்ப போட்டு குழப்பாமல் பிகினர்ஸ்க்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி தான் நான் கிளாஸ் சொல்லித்தருவேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பெயிண்டில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பெயிண்டில் நான் நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பெயிண்டே போகுதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ கிட்ஸ்
ஸோ அந்த பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். எல்லோ கலர் வந்து ஸோ நான் இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லோ கலர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப வேணாம். ஸோ லோட் பண்ணிட்டேன். ஸோ லோட் பண்ணி இப்போ நான் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து தெரியுதா? ஸோ பெயிண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் வந்து வரும். இதே நான் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வாட்டரில் டிப் பண்ணாத ப்ரஷ், ஸோ அதை வந்து டிப் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே இருக்கும். ஓகே, தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஸோ இதோட ஃப்ளோவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது வந்து ஈரப்பதமாக இருக்குது, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி. இது வந்து ரஃப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணியில் தொட்டு நம்ம நினச்சி பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸும் அந்த கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இல்லை நம்ம அப்படியே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகும். கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸ்மூத்னஸ் வந்து வராது. ஸோ நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மெத்தடில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரவுண்ட் ப்ரஷ்ஷும் அதே தான் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் நான் அகைன் சொல்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சாரி, இந்த மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேறு ஒரு கலரு இந்த ப்ரெஷ்ஷை வந்து லோட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நார்மலாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துருப்போம். இப்போ அதே வாட்டரில் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரே முறை தான் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்க கலர்லாம் வந்து வாட்டர் உள்ள போயிட்டு உங்களுக்கு நியூ ப்ரஷ் மாதிரி கிடச்சிரும். ஸோ நீங்கள் டிஷ்யூவாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு நார்மல் இங்கே வந்து அந்த கலர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர் வந்து இந்த இதுவில் வந்து தெரியக்கூடாது. ஸோ நான் இப்போ இப்படி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே எல்லோயிஷ் வந்து தெரியக்கூடாது வாஷ் பண்ணிட்ட பிறகு. ஓகேவா? வெறும் நார்மல் நியூ ப்ரஷ்ஷாக தான் வந்து தெரியணும். உங்களுக்கு டிஷ்யூவாக இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேப்ரிக்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதுவில் வந்து டிப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிடுறீங்க அப்படின்னா அகெயின் ஒரு பவுலில் நியூவாக வாட்டர் வந்து வச்சுருக்கணும். நார்மல் வாட்டரே வேறு ஒரு பவுலில் வச்சுட்டு ஸோ 2 வாட்டி வந்து வாஷ் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ் பண்ண பெயிண்ட் இருக்குது. யூஸ் பண்ண பெயிண்ட்டை ஒரு முறை டிப் பண்ணி நல்லா இது பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த எல்லோயிஷ் இப்போ இதில் தெரியுது பார்த்திங்களா, இந்த எல்லோயிஷ் வந்து தெரியக்கூடாது. ஓகே, ஸோ தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஓகே. ஸோ இல்லை நீங்கள் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இன்னும் இதே மாதிரி இன்னொரு பவுலில் வந்து ஒயிட் தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் வச்சுட்டு அகெயின் அதில் ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படிலாம் பண்ணாமல் க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் எல்லோயிஷும் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி பண்ணாமல் அப்படியே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம கலர் மிக்சிங் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா பிடிஎஃப்பில். ஸோ ஒரு கலர் மிக்ஸ் பண்ணால் இன்னொரு கலர் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும் அப்படின்றத
இப்போ நம்ம எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதே மாதிரி நான் வேறு கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ எல்லோவும் ரெட்டும் எக்ஸாம்பிளுக்கு ரெட் எடுத்துக்கிறாங்க, எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் ஆனால் ஆரஞ்சு கலந்து வருது அப்படின்னா, ஸோ அப்போ அது வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறப்ப அது நீங்கள் ரெட் போடணுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதில் எல்லோயிஷ் ஷேட் ஆகிருக்கிறதுனால அந்த கலர் வந்து ஆரஞ்சாக மாறிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணணும், ப்ரெஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ ப்ரெஷ் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க. ஸோ வீடியோஸில் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அந்த கலர் போகல அப்படின்னா உங்களுக்கு 2 கலர் ஒன்றாகி கலர் மிக்சிங் ஆகி வேறு கலராக காமிக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வேறு கலர் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸுமே வந்து தெரியும். நம்ம வாட்டரில் டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணுறப்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஸோ ஸ்மூத்தாக வந்து பெயிண்ட் வந்து நல்லா நம்மளால் ஹேண்டில் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து பெயிண்ட் பண்ண முடியும். இதே நம்மளால் ஒரு ட்ரை ப்ரெஷ்ஷை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஃப்ளோவும் அந்த ஸ்மூத்னஸும் வந்து வராது. சொல்லப்போனால் திட்டாக அங்கங்கே திட்டாக வந்து இருக்கும் ஃபேப்ரிக்கு, ஓகே? ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து நல்லா தெரியும். ஸோ இன்னும் ஃபேப்ரிக்கில் வந்து இன்னுமே நல்லாவே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் ஹேண்ட்லிங் வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரவுண்டு ஃப்ளாட்டே போதுமானது பிகினர்ஸ்க்கு. 0 to 4 போதுமானது, ஓகே? ஸோ மேபி நீங்கள் 6 வாங்கினாலும் வாங்கிக்கலாம். 0 to 4 6 ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ரெண்டுத்துலேயுமே. ஸோ இதுவே ஃப்ளாட் அண்டு ரவுண்டு ரெண்டுத்துலேயுமே. ஸோ இதுவே உங்களுக்கு தாராளமாக பிகினர்ஸ்க்கு போதும். ஸோ நீங்கள் அப்புறம் போக போக உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இது பண்ணுறப்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலுமே யோசிப்பாங்க கிளாஸ்க்காக. ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் இந்த மட்டும் போதும் ஃபஸ்ட்டில். நீங்கள் அப்புறமா கூட அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், ஓகே? ஸோ இந்த 2 ப்ரஷ்க்குமே ஃப்ளாட்டு ரவுண்டு இருந்தப்போ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ புரியல அப்படின்னா கேளுங்க. ஸோ இதே மாதிரி தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கிளாஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாஸோட அப்டேட்ஸ் வந்து வரும், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.